Hey guys, I'm going to yes, 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 yes. I'm that's fine. वो अपना करना तू ज्यादा ऑटोमेटिक है का Hmm? Good evening, student. Good evening, ma'am. இன்னைக்கு வந்து வில் சி தி நியூ லெசன் ஹைட்ரோ கார்பன். இப்போ நம்ம அதான் ஃபர்ஸ்ட் லெசன்ல பார்த்தது. நம்ம இது மாதிரி ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்லாம் இருக்கு, ஹைட்ரோ கார்பன் அது பிரிச்சிருக்காங்க, அதில் ஜென்ரல் ஃபார்ம்லாம் அப்படி எல்லாம் தான் பார்த்தோம் இல்லையா? ஸோ அந்த லெசனில் என்னென்ன டேர்ம்ஸ் எல்லாம் வந்து அந்த ஆர்கானிக் காம்பவுண்ட் யூஸ் பண்ணுறது, ஐசோமெரிசம், அது என்ன ஐசோமெரிசம்னா என்ன, கன்ஃபர்மேஷன், அது மாதிரி எல்லாம் வந்து டேர்ம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறத பற்றி தான் நம்ம மீனிங் பார்த்தோம், ஜென்ரலாக இருக்கிற மீனிங் பார்த்தோம். இப்போ நம்ம வந்து அந்த ஹைட்ரோ கார்பனு, அதான் அந்த ஹைட்ரோ கார்பன் சொல்லி ஹைட்ரோ கார்பன், அப்புறமா வேறு காம்பவுண்ட்ஸ் எல்லாம் என்னென்ன இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது, ஆல்கஹால்ஸ், அது மாதிரி தனித்தனியாக தான் நம்ம வந்து இந்த லெசனில் வந்து படிக்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து ஹைட்ரோ கார்பன்னா என்னம்மா? Hydrogen and carbons, ma'am. ஹைட்ரஜன் அண்ட் கார்பன் ப்ரெசென்ட் ஆனது ஹைட்ரோ கார்பன். எது இதெல்லாம் ஹைட்ரோ கார்பன்ஸில் வரும்? எந்த காம்பவுண்ட்லாம் ஹைட்ரோ கார்பன்ஸில் வரும்? ஆல்கேன்ஸ். ஹலோ 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 பார்த்தீங்கன்னா வந்து ஹைட்ரோ கார்பன். ஹலோ ஹலோ Yes, ma'am. ஆன்சர் பண்ணுங்க. Yes, ma'am. இது வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஹைட்ரோ கார்பன்ஸ் பார்த்தோம் இல்லையா? ஹைட்ரோ கார்பன்ஸில் ஒரு நிமிஷம் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிடுறேன். ஹைட்ரோ கார்பன்ஸ்ல வந்து ஹைட்ரஜன் ம் 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 இப்போ இந்த ஹைட்ரோ கார்பன்ஸ்ல வந்து அதுலயே ஆல்கேன்ஸு, ஆல்கீன்ஸு, ஆல்கைன்ஸ், இது மூணு இருக்கு இல்லையா? ஸோ அந்த மூணையுடைய ஒவ்வொன்றுடைய ஆல்கேன்ஸுடையது கெமிக்கல் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், ப்ரிப்ரேஷன், முதல்ல இது ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஸோ ஒவ்வொரு ஹெட்டிங்காக வந்து இது பெரிய லெசன் இது. ஸோ ஆல்கேன்னா எதுமா? ஆல்கேன்ஸில் என்ன, சிங்கிள் பாண்டா டபுள் பாண்டு? Single bond, ma'am. சிங்கிள் பாண்ட். ஸோ அந்த காம்பவுண்ட் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ என்னென்ன அதுடைய இது காம்பவுண்ட் என்னென்ன சொல்லுங்க பார்ப்போம். ஜென்ரல் ஃபார்ம்ல என்ன? CnH2n plus 2. சிஎன் சிஎன்
H2n plus 2 இல்லையா? ஸோ இதான் வந்து ஜென்ரல் ஃபார்முலா. இது விட ஆல்கேனுக்கு இப்போ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஃபர்ஸ்ட் இது n இஸ் ஈக்குவல் டு 1 ma'am. 1. இப்போ 1 போட்டோன்னா என்ன வரும்? C1H2 into 1 plus 2 என்ன ஆகும்? CH4. அடுத்த எலிமெண்ட் நம்மளே போட்டுக்கலாம்ல. அடுத்த எலிமெண்ட் என்ன வரும்? C2H6, அடுத்தது C3H8, அடுத்தது C4H10, C4H10 அடுத்தது C5H12, C6 H14, C7H16, C8H18, C9H20. ஸோ ஒன்று எலிமெண்ட் இது வந்து இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்? நம்ம இந்த காம்பவுண்ட்க்கு என்ன சொல்லுவோம்? என்ன சீரிஸ் சொல்லுவோம் பேரு? Homologous series. வெரி குட். ஹோமோலாகஸ் சீரிஸ். இதுல பாத்தீங்கன்னா வந்து இது இந்த ஹோமோனா சேம் உங்களுடைய இது கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து சேமா இருக்கும். பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா இவங்க வந்து டிஃபர் ஒன்லி பை வந்து CH2 இல்லையா? தே ஹவ் காட் வந்து இந்த ஹோமோலாகஸ் சீரிஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா தே கண்டெயின் வந்து ஒன்லி தி சேம் கைண்ட் ஆஃப் எலிமெண்ட்ல இந்த சீரிஸில் வந்து கார்பன் ஹைட்ரஜனு. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் அது டிஃபர் பை வந்து CH2 குரூப்பு. அது மாதிரி நம்ம வந்து சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்க்கு எப்படி எடுப்பீங்க? பேர் எப்படி வைப்பீங்க? ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட் பேர் என்ன? Methane. மீத்தேன். ஸ்பெல்லிங்கு? Meth, METHANE. இதுக்கு Ethane. இதுக்கு Propane, இதுக்கு butane, pentane, hexane, heptane, octane, T9 விட்டோம் பாருங்க. C9H20. ஆக்டேன் அடுத்தது நானேன் டெக்கேன். இதான் வந்து அந்த இந்த ஆல்கேன்ஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த ஆல்கேன்ஸ் வந்து எப்படி ப்ரிப்ரேஷன் பண்றாங்க, லேப்ல வந்து எப்படி ப்ரிப்ரேஷன் பண்றாங்க. இதுலயே நம்ம வந்து ஆல்கேனை பத்தி இப்போ நிறைய படிக்கணும்னா இதுல யூசஸே பார்த்தீங்களா? மீத்தேன் என்னவா யூஸ் பண்றோம் நம்ம? மீத்தேன் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்ன யூஸ் பண்றோம்? Ma'am, methane gas. வெரி குட். மீத்தேன் கேஸ் வந்து பயோ கேஸ் இல்லையா? பயோ கேஸ்ல எல்லாம் இருக்கிறது வந்து மீத்தேன் தான். அது வந்து நம்ம ஒரு ஃபியூவலா யூஸ் பண்ணுறோம். எரிபொருள் அது பயோ கேஸ் வந்து உங்களுக்கு என்ன மீத்தேன் தான். அது வந்து நம்ம கேஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா வில்லேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கவுடங்கெல்லாம் வச்சுக்கிட்டு அதை வந்து பயோ கேஸ் ப்ரிப்பேர் பண்ணி அவங்க நம்ம எல்பிஜி கேஸ் யூஸ் பண்ணுற மாதிரி அவங்க சிலிண்டர்ல இருந்து இந்த பயோ கேஸ் ஃபில்அப் பண்ணி அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ வந்து ஃபியூவலா யூஸ் பண்றாங்க. அப்போ நம்மளுக்கு இருக்க எல்பிஜி கேஸ் அது என்ன அதோடைய எக்ஸ்பிளனேஷன் தெரியுமா? எல்பிஜி கேஸ் தான் அது லிக்விஃபைடு பெட்ரோலியம் கேஸ் இருக்கு இல்லையா? இதுல வந்து என்னன்னா எந்த இது ஆல்கைன் இருக்குன்னா அந்த ப்ரோபேன் பியூட்டேன் தான் வந்து நம்ம எல்பிஜி கேஸ்ல இருக்கு. ஸோ இதுவும் வந்து ஒரு வந்து ஃபியூவலா யூஸ் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இது வந்து இந்த ஆல்கேன்ஸ் வந்து ஒரு நல்ல வந்து சால்வெண்டா யூஸ் ஆகுது. நம்மளுக்கு மெயினா வந்து அது ஃபியூவலா யூஸ் ஆகுது. ஸோ இது மாதிரி தான் வந்து அதோடைய ப்ராப்பர்ட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூசஸ் பார்த்தீங்கன்னா இதோடைய யூசஸ் எல்லாம் வந்து நிறைய இருக்கு. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூசஸ் இது லாஸ்ட்ல வரும். உங்களுக்கு ஃபியூயலாக யூஸ் பண்ணுறாங்க, சால்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க, ட்ரை கிளீனிங் ஏஜென்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க, லூப்ரிகன்ஸாக யூஸ் பண்ணுறாங்க, ஆயின்மெண்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க. அப்போ நம்ம வந்து இது மாதிரினா அதோட யூசஸ் பார்த்தீங்கன்னா ப்ரோபேன் வந்து ஃபியூவலாக யூஸ் பண்ணுறாங்க, ரெஃப்ரிஜரண்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க, ஆஸ் அ ரா மெட்டீரியல் வந்து பெட்ரோ கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸில். நம்ம எல்பிஜியில் வந்து என்ன இருக்குன்னா பியூட்டேன் அண்ட் வந்து ஐசோ பியூட்டன் தான் இருக்குது ஏன் எல்பிஜி கேஸில். ஸோ இதோடைய யூசஸ் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து ஃபியூயல் தான். ஸோ நான் வில் சி தி போகலாம் லெசனுக்கு போகலாம். இப்போ என்னென்ன வந்து மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரிப்ரேஷன். ஸோ உங்களுக்கு வந்து நிறைய இருக்குது மெத்தட்ஸு. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹாலோ ஆல்கென்ஸ் தான் என்ன? ஹாலோ ஆல்கென்ஸ் தான் என்ன மீனிங்கு? Ma'am, halogens plus alkenes. ஆல்கேன்ல
நான் வரும் ஆல்கைல்னா எது? ஆல்கல், ALKYL. மேம் ஹைட்ரஜன் ஒன்று ரிமூவ் பண்ணணும் மேம் ஆல்கேன் இருக்கு. ஆல்கேன்ல இருந்து ஒரு ஹைட்ரஜன் ரிமூவ் பண்ணா அந்த மீதி இருக்கு இல்லையா, அந்த பாட்டை தான் நம்ம என்ன சொல்றோம், அந்த ரெசிடியூ மீதி இருக்கு இல்லையா, அந்த பாட்டை ஆல்கைல் சொல்லணும். ஸோ அப்போ அந்த இடத்துல வந்து ஒரு ஹாலஜனை சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம்னா அதுக்கு சரி என்ன பேரு? ஹாலோ ஆல்கேன். ஸோ ஹாலோ ஆல்கேன்ஸ்லேருந்து நம்ம வந்து ஈஸியாக வந்து இது பண்ணலாம், ஆல்கேன்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் பாருங்க, பை ரிடக்ஷன் ஆஃப் ஹாலோ ஆல்கேன்ஸ் த ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் ஹாலஜன் ஆட்டம் ஆஃப் ஹாலோ ஆல்கேன்ஸ் வித் ஹைட்ரஜன் இஸ் கால்டு தி ரிடக்ஷன் அண்ட் பி கேரிட் அவுட் பை தி ஃபாலோயிங். இப்போ வந்து சி நான் கேட்குற ரியாக்ஷன்ஸ்க்கு மட்டும் நீங்கள் வந்து சொல்லுங்க, நீங்களே வந்து ஓனாக எழுதணும், புரியுதுங்களா? இப்போ புரோமோ மீத்தேன், அது சொல்லுங்க பாப்பா, ஃபார்முலா புரோமோ மீத்தேன். நீங்க ட்ரை பண்ணுங்க, ஏன்னா அப்பதான் வந்து உங்களுக்கு ஈக்குவேஷன்ஸ் ஈஸியாகும். அப்படியே மனப்பாடம் பண்ற மாதிரிலாம் இல்லை ஈக்குவேஷன். புரோமோ மீத்தேன், புரோமோ. புக்கை மூடிடுங்க, நான் கேட்குற கொஸ்டினுக்கு மட்டும் நீங்களே வந்து அந்த ஃபார்முலாவை ட்ரை பண்ணி பண்ணுங்க. ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் புரோமோ மீத்தேனு? ஹலோ, எஸ் மேம். சொல்லுங்க. புக்கை மூடிடுங்க. இப்போ நான் கேட்குற ஃபார்முலாஸ்க்கெல்லாம் நீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஈக்குவேஷன் ஈஸியாயிடும். புரோமோ மீத்தேன் என்னது? மீத்தேன்ல CH4 CH4ல அதுல ஒரு ஹைட்ரஜன் ரிமூவ் பண்ணி Br ஆட் பண்றேன். இதை வந்து Br. புரோமோ மீத்தேன் இல்லைன்னா மெத்தில் புரோமைடு அப்படி கூட சொல்லலாம். இதோட ஜிங்கோட ஃபார்முலா என்ன? ஜிங்க் Z10 மேம். Z10. ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் HCl. HCl. ஸோ நான் வந்து இதை யூஸ் பண்ணி நான் வந்து மீத்தேன் வந்து ரெடி பண்ண போறேன். மீத்தேனுடைய ஃபார்முலா என்ன? CH4. 4. மீதியெல்லாம் என்னவா மாறும்? இது வந்து HBr. Br ஜிங்க் குளோரின் இருக்கு மேம். ஸோ வந்து இதுல வந்து என்ன பண்ணிக்கிறேன், நான் 2 HCl எடுத்திருக்கேன், இந்த 2 எடுத்திருக்கேன். ஸோ ஒன்று என்ன ஆகுதுன்னா வந்து Z10Cl2 போகுது, ஒரு ஹைட்ரஜன் வந்து மெத்தில் குரூப்போட ஆட் ஆகுது, இன்னும் ஜிங்க் வந்து என்ன ஆகுதுன்னா புரோமினோட ஆட் ஆகுது. அவ்வளோதான். ஸோ இது ப்ரோமோ மீத்தேன்லேருந்து how will you prepare from ப்ரோமோ மீத்தேன் அப்படின்னா, இது மாதிரி வந்து CH3Br ஜிங்க்கு HCl ஆட் பண்ணோன்னா இது வந்து HCl இருக்கிற ஹைட்ரஜன் வந்து ஒரு ஹைட்ரஜன் CH3யோட ஆட் ஆகி மீத்தேன் ஆகுது, இதான் மீத்தேன் ஆகுது. அடுத்தது இது வந்து Z10 வந்து இந்த 2Cl2ஓட ரியாக்ட் ஆகி Z10Cl2 ஆகுது. அடுத்தது பார்த்து Z10Br. இது ஒரு மெத்தட். அடுத்தது phosphorus hydrogen iodide in the presence of red phosphorus. Hydrogen iodide formula என்ன? hydrogen iodide. hydrogen iodide. hydrogen iodide formula என்ன? ட்ரை பண்ணுங்க, ஃபார்முலா நீங்க ட்ரை பண்ணதான் உங்களுக்கு வந்து ஃபார்முலா ஈஸியாகும், ஈக்குவேஷன்லாம் படிக்க. மேம் HI. வெரி குட். HI ஹைட்ரஜன் பாஸ்பரஸ், ரெட் பாஸ்பரஸ் தான். பாஸ்பரஸ் சிம்பிள் என்ன? P மேம். பி இல்லையா? பாஸ்பரஸ் வந்து பி. நான் என்ன பண்றேன், ஹைட்ரஜன் அயோடோட பாஸ்பரஸும் யூஸ் பண்ணிக்கிறேன். நான் எடுத்திருக்கிறது வந்து அயோடோ ஈத்தேன். அயோடோ ஈத்தேன். அயோடோ ஈத்தேன். இது வந்து ஐயூபிஎஸ்சி நேம். இல்லைன்னா நம்ம என்ன பண்ணலன்னா எத்தில் அயோடைடு இப்படி கூட எழுதலாம். எத்தில்னா இது? எத்தில் எப்படி வரும்? C2H5. வெரி குட். C2H5. Then I ma'am. I, very good. Plus hydrogen iodide in the presence of phosphorus 423 Kelvin gives என்னவா எந்த காம்பவுண்ட் வரும் உங்களுக்கு? எந்த ஆல்கேன் வரும் இதுல? C2H6 ma'am. Ethane. ஈத்தேன். ஸோ வந்து C2H6 வந்துடுது. அடுத்தது மீதி என்ன வரும் உங்களுக்கு? C2H6 plus I2 இருக்கு மேம். அயோடின் கேஸ் போயிடும். அயோடின் கேஸ். அவங்க புக்ல ராங்கா கொடுத்துருக்கான ஈக்குவேஷன் இது. புரோமினே எல்லாம் ஹைட்ரஜன் புரோமைட் பேர் போட்டிருக்கான்.
சரி வேற நீங்க இது பை ப்ராடக்ட் போடாதீங்க. இது வந்து என்னது ஈத்தேன். இது அடுத்தது. இது மாதிரி நீங்க வந்து புக் வச்சுருக்கீங்களா ஓபன் பண்ணி? இல்ல மேம். சரி. இப்போ குளோரோ மீத்தேனு கேட்டலிஸ்ட்னா என்ன? கேட்டலிட்டிக் ரிடக்ஷன் என்ன? கேட்டலிஸ்ட் யூஸ் பண்றோம். எதுக்கு நம்ம யூஸ் பண்றோம்? ஸ்பீட் அப் த ரியாக்ஷன் இல்லையா? இப்போ குளோரோ மீத்தேன் குளோரோமீத்தேனோட நான் வந்து ஹைட்ரஜன் கேஸ் போட்டேன்னா ப்ராடக்ட் வரும். பிளாட்டினம் யூஸ் பண்றேன். இதுக்கு என்ன குளோரோ ஈத்தேன் ஃபார்முலா சொல்லுங்க. குளோரோமீத்தேன் மேம் C2H5Cl. குளோரோமீத்தேன் CH3Cl. வெரி குட். அடுத்தது ஹைட்ரஜன் கேஸ் Hydrogen H2. H2. என்ன ஆல்கேன் வரும் உங்களுக்கு? C methane மேம் CH4. மீதி இருக்க ஹைட்ரஜன் எதோட ஆட் ஆகும்? Cl என்ன வரும்? HCl. வெரி குட். அவ்வளவுதான் ஈக்குவேஷன். நம்மளே தான் கிரியேட் பண்ணிக்கணும். பிடின்னு என்ன எலிமெண்ட் நேம் அது? Platinum. வெரி குட். பிளாட்டினம். கேட்டலிஸ்ட் நான் ஏன் வந்து ஆரோ மேல போட்டிருக்கேன்? கேட்டலிஸ்ட்லாம் எங்க போடணும்? ஆரோ மேல தான் போடணும். டெம்பரேச்சர் ப்ரெஷர் எல்லாமே ஆரோ மேல. இங்கெல்லாம் வந்து பிடி அப்படின்னு போடக்கூடாது. புரியுதுங்களா? ஸோ பிளாட்டினம் வந்து கேட்டலிஸ்டா வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு இதுதான் சிம்பாலிக்காக. அடுத்தது பார்த்தீங்கன்னா கிரிக்னாட் ரியேஜென்ட். இதை தான் அடிக்கடி இந்த கேள்விப்படுங்க. கிரிக்னாட்ஸ் ரியேஜென்ட் அப்படின்னா என்னன்னா, இவர் வந்து கிரிக்னாட்ன்ற கெமிஸ்ட் வந்து ஒரு தயாரிக்கிறாரு. அந்த கெமிக்கல் பார்த்தோன்னா மோஸ்ட் ஆஃப் தி ஆர்கானிக் காம்பவுண்ட் வந்து அவர் அந்த கிரிக்னாட் ரியேஜென்ட் வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ அது மாதிரி ப்ரிப்பேர் அது என்ன ஒண்ணுமே இல்லை. ஆல்கைல் மெக்னீசியம் ஹாலைடு அதுதான் வந்து நம்ம கிரிக்னாட் ரியேஜென்ட். ஆல்கைல என்ன போடுவோம் நம்ம? ஆல்கைலுக்கு சிம்பாலிக் வந்து ஹோல். இதுக்கு ஜென்ரலா நம்ம என்ன பண்ணலாம்? ஆர் போட்டா போதும். ஆல்கைல். மெக்னீசியம்க்கு என்ன சிம்பிள்? Mg மேம். எம்ஜி. ஹாலைடுக்கு என்ன சிம்பிள்? ஹாலைட் சொல்லும்போது என்ன எந்தெந்த எலிமெண்ட் வரும்? Bromo. புரோமின், குளோரின், அயோடின். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? அதுக்கு ஜென்ரலா என்ன போடுவோம்? எந்த லெட்டர் யூஸ் பண்ணுவோம் ஹாலைட்க்கு? X ஹாலைட். மேம். வெரி குட். எக்ஸ். ஸோ இதான் வந்து கிரிக்னாட் ரியேஜென்ட். ஸோ கிரிக்னாட் ரியேஜென்ட் இஸ் நத்திங் பட் தி ஆல்கைல் மெக்னீசியம் ஹாலைட் தான் வந்து நம்ம என்ன சொல்றோம்? கிரிக்னாட் ரியேஜென்ட். இதை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்றாங்கன்னா, இது வந்து கிரிக்னாட் ரியேஜென்ட்ல இருந்து நம்ம ஆல்கைன் வந்து தயார் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி வந்து முதல்ல வந்து கிரிக்னாட் ரியேஜென்ட்டை ரெடி பண்ணும். எப்படி கிரிக்னாட் ரியேஜென்ட் யூஸ் பண்றாங்கன்னா, புரோம நான் வந்து இந்த ஆல்கைலுக்கு நான் புரோமோ ஏதாவது ஆர்னா ஜென்ரல் எது ஈத்தேனோ ப்ரோபேனோ பியூட்டனோ அது மாதிரி. ஸோ வந்து இங்கே நான் வந்து என்ன பண்றேன்? புரோமோ ஈத்தேன் என்ன ஃபார்ம்ல வரும்? C2H6Br. வெரி குட். C2H6 H5Br. புரோமோ ஈத்தேனோட நான் என்ன பண்றேன்? மெக்னீசியம் ஆட் பண்றேன். மெக்னீசியம் ரிப்பன். அது என்னன்னா அந்த இது பட்டாசெல்லாம் தயாரிப்பாங்களா அவங்க வந்து யூஸ் பண்ண மெக்னீசியம் வந்து ரிப்பன் மாதிரி இருக்கும் அது. ஸோ அந்த அதில் வந்து ட்ரை ஈத்தர் நான் பண்ணேன். ட்ரை ஈத்தர் வந்து யூஸ் பண்ணி இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ட்ரை ஈத்தர் யூஸ் பண்ணால் யூல் கெட் வந்து C2H5MgPr. இதுதான் வந்து கிரிக்னாட். இதுக்கு எப்படி பேர் சொல்லுவீங்க? இதுக்கு பேர் வைங்க பார்ப்போம். எத்தில் மெக்னீசியம் Bromide. புரோமைட். அவ்வளோதான். ஸோ வந்து கிரிக்னாட் ரியேஜென்ட் சொல்லும்போது ஜென்ரலாக என்ன சொல்லணும்? RMgX. இல்லை சொல்லுங்க சரி எத்தில் மெக்னீசியம் புரோமைட் யூஸ் பண்ணுங்க கிரிக்னாட் ரியேஜென்ட்லாம்னா அப்போ நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை வச்சு எப்படி நம்ம வந்து ஹாலஜன் இது ஆல்கன்ஸை தயாரிக்கிறாங்க பார்க்கலாம். இப்போ கிரிக்னாட் ரியேஜென்ட் நான் என்ன எடுத்திருக்கேன்னா மெத்தில் மெக்னீசியம் புரோமைட். அதுக்கு ஃபார்முலா சொல்லுங்க பார்ப்போம். மெத்தில் மெக்னீசியம் புரோமைடு CH3MgBr. ஸோ எனக்கு ஈத்தேன் வேணும்னா நான் எத்தில் மெக்னீசியம் புரோமைடு எடுத்துக்கலாம். இப்போ ப்ரோப்பேன் என்ன? ப்ரோப்பைன் மெக்னீசியம் ஆல்ரெடி. ஸோ மெத்தில் வந்து என்னது? CH3MgBr இல்லை. இதோட நான் என்ன பண்றேன்னா வாட்டர்
வாட்டர் என்னம்மா ஃபார்முலா? H2O, ma'am. ஸோ இது என்ன ரியாக்ஷனா போகும்னு பார்த்துக்கிங்கன்னா இங்கேருந்து ஒரு ஹைட்ரஜன் என்ன என்ன ஆல்கேன் வரும் இதுல? CH4, ma'am. இப்போ மீதி இருக்கு இல்லையா, அது வந்து எம்ஜியோட பிஆரும் மீதி என்ன இருக்கு இதுல H2Oல H இருக்கு, ma'am. ஹெச் போச்சு H2O. OH இருக்கு அதான். H. ஸோ நம்மளுக்கு வந்து என்ன வேணுமோ அந்த ஆல்கேனுக்கு நம்ம இந்த கிரிக்னாட் ரீஜன்ல மாத்திக்கலாம். ஈத்தேன் வேணும்னா எத்தில் எடுத்துக்கலாம், ப்ரோபேன் வேணும்னா ப்ரோபைல் எடுத்துக்கலாம். ஸோ அது மாதிரி வந்து மாத்திட்டோம்னாவே போதும், உங்களுக்கு வந்து அதுல இருந்தே நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அடுத்தது ப்ராட்ஸ், இதெல்லாம் நேமிங் ரியாக்ஷன்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். ப்ராட்ஸ் ரியாக்ஷன் இது கேட்டிருக்காங்க லாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர்ல. ப்ராட்ஸ் ரியாக்ஷன் என்னன்னா இதுவும் வந்து ஒரு ஆல்கன் ப்ரிப்பரேஷனுக்காக. இதுக்கு நான் என்ன பண்றேன்னா ப்ரோமோ ப்ரோமோ மீத்தேன் எடுத்துக்கிட்டேன். ப்ரோமோ மீத்தேனு 2 molecules ஆஃப் ப்ரோமோ மீத்தேன். ப்ரோமோ மீத்தேன் ஃபார்ம்ல என்ன? Ma'am, CH3Br. CH3Br. இதோட நான் வந்து என்ன பண்றேன், ரெண்டு மாலிகுல் என்னவா இருக்கணும், உங்களுக்கு 2 CH3Br. இதோட சோடியம் யூஸ் பண்ணிக்கிறேன். சோடியம் என்ன? சோடியம் வந்து சிம்பிள் என்ன சொல்லி Na. Na. இதை யூஸ் பண்ணும்போது இப்போ எனக்கு என்ன கேஸ் வரும், எனக்கு என்ன ஆல்கேன் வரும் இதுல? Ma'am, ethane, ma'am. வெரி குட். C2H6 வந்துடும். அப்போ அந்த சோடியம் புரோமைடு எங்க என்னவா மாறும்? சோடியம் புரோமைடு 2 வந்து சோடியம் புரோமைடு. அவ்வளோதான். ஸோ நம்ம ஒவ்வொரு டைமும் வந்து பேலன்ஸை பார்க்கணும். லாஸ்ட் ரியாக்ஷன் வந்து இஸ் யூஸ் டு ப்ரிப்பேர் தி ஹையர் ஆல்கேன்ஸு. அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா எனக்கு வந்து இப்போ இதில் பாருங்க ஹையர் ஆல்கேன்ஸ் இதுலலாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து என்ன எத்தனை ஒரு கார்பன் இருந்தால் ஒரு கார்பன் வச்சு தான் நம்ம அதோட ப்ராடக்ட் ஒரு கார்பனோட. ஆனால் இதில் வந்து நம்ம ஹையர் ஆல்கேன்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணால் நம்ம வந்து ராட்ஸ் மெத்தட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து யூஸ்டு ஃபார் ப்ரிப்ரேஷன் ஆஃப் ஹையர் ஆல்கேன்ஸ். இந்த அன்சாச்சுரேட்டட் ஹைட்ரோ கார்பன் அப்படின்னு என்ன? Ma'am, double bond, single, double வெரி bond, குட். triple டபுள் bond. பாண்ட் இருக்குது. அன்சாச்சுரேட்டட்னா டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்ட் ஹைட்ரோ கார்பன். அன்சாச்சுரேட்டட் ஹைட்ரோ கார்பன்ஸ் அப்படின்னா நம்ம டபுள் பாண்ட் இருக்குது. ஒரு இந்த காம்பவுண்ட் எடுத்துக்கலாமா, CH2 டபுள் பாண்ட் CH. இதுக்கு பேர் என்ன வரும்? பேர் என்ன எடுத்தீங்க இதுக்கு? Ma'am, ethane. ஸ்பெல்லிங் சொல்லுங்க. ETHENE. எத்தீன் இல்லையா, ஈத்தேன் சொல்லக்கூடாது, ஏ அந்த சவுண்ட் வரும். எத்தீன். நான் வந்து நான் ஆல்ரெடி நம்ம அடிஷன் ரியாக்ஷன் படிச்சோம்ல, நேற்று அடிஷன் ரியாக்ஷன் என்ன? Ma'am, add பண்றது தானே ma'am. ஆட் ஆகுறது இல்லையா. இப்போ எப்படி ஆட் ஆகும்? இல்ல எந்த பாண்ட் வந்து வீக் பாண்டு? இது 2 பாண்ட் இருக்கு இல்லையா, Ma'am, pi bond. இது சிக்மா பாண்ட், இது பை பாண்ட். எந்த பாண்ட் வீக்கு? Pi bond weak. அந்த பை பாண்ட் வந்து பிரேக் ஆச்சு, ஒரு பாண்ட் பிரேக் ஆச்சுன்னா எத்தனை ஆட்டம் ஆட் ஆகும்? 2. 2 ஆட்டம் வந்து ஆட் ஆகும். அப்போ இங்க ஒரு கார்பன். ஸோ இது மாதிரி நம்ம அன்சாச்சுரேட் ஹைட்ரோ கார்பன் இது கூட நம்ம என்ன பண்ணலாம், ஆல்கனை ப்ரிப்பேர் பண்ணலாம். அன்சாச்சுரேட் ஸோ இது இந்த மாதிரி இதுதான் வந்து இந்த பிரசன்ஸ் ஆஃப் வந்து நிக்கல். நிக்கல் என்ன சிம்பிள்? நிக்கல் என்னமா சிம்பிள்? Ni. ஸோ இது மாதிரி தான் நீங்க ஈக்குவேஷன். இப்போ இது கூட எடுத்துக்கோங்களேன். இந்த காம்பவுண்ட் பேர் சொல்லுங்க பார்ப்போம். இந்த காம்பவுண்ட் பேரு And methane. மீத்தைனா? Ethane, ma'am. ஸ்பெல்லிங்கு ETHYNE. எத்தாயின் இல்லையா. இதுல எனக்கு வந்து எத்தனை பாண்ட் பிரேக் பண்ணா எனக்கு ஆல்கேன் வரும்? Ma'am, 2 bond break பண்ணும். 2 பாண்ட் பிரேக் பண்ண எத்தனை ஆட்டம் ஆட் பண்ணும்? 2. 2 ஆட்டம். அப்போ நான் என்ன பண்றேன், 2 ஹைட்ரஜன் கேஸ் மாலிகுல் எடுத்துட்டேன். அப்போ ஒரு பாண்ட் பிரேக் ஆகும்போது ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பாண்ட் பிரேக் ஆகி 2 ஹைட்ரஜன் வந்து ஆட் ஆச்சு. திருப்ப வந்து இதோட வந்து நான் வந்து இன்னும் ஒரு ஹைட்ரஜன் ஆட் பண்றேன். அப்போ திருப்ப அந்த ஒரு பாண்ட் பிரேக் ஆகி யூ வில் கெட் வந்து இந்த காம்பவுண்ட். இந்த காம்பவுண்ட் பேர் என்ன? Ethane, ma'am. அவ்வளவுதான்.
ஈக்குவேஷன் மனப்பாடம் பண்ணும்போது உங்களுக்கு ஃபார்முலாலாம் கொஞ்சம் வெறும் ஒரு லைன் மட்டும் நீங்க மனப்பாடம் பண்ணா போதும். அந்த ஈக்குவேஷன் ஆட்டோமேட்டிக்கா நீங்களே எழுதிக்கலாம். புரியுதுங்களா? ஸோ இந்த ஈத்தேன் வந்து ப்ரிப்பேர் ஆல்கேன் ப்ரிப்பேர் ஈத்தேன் ஃப்ரம் வந்து ப்ரிப்பேர் ஆல்கேன் ஃப்ரம் தி அன்சாச்சுரேட்டட் ஹைட்ரோகார்பன்ஸ் அப்படின்னா நீங்களே தான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் போட்டுக்கலாம். இது வந்து எத்தினோ இது மாதிரி எது எடுத்துட்டு அதான் அதோடைய கார்பன் எடுத்து ஒரு ஆல்கேனா எடுத்துக்கலாம். அடுத்தது ஃப்ரம் வந்து ஆல்கஹால்ஸ் ஆல்டிஹைட்ஸ் கீட்டோன்ஸ். நான் ஆர் போட்டேன்னா என்ன அர்த்தம் அது? Ma'am, ஆர் வந்து ஏதாவது ஒரு இருக்கலாம், மெத்தில் இருக்கலாம், எத்தில் இருக்கலாம், ப்ரொப்பைல் இருக்கலாம், பியூட்டி இருக்கலாம். ஸோ ஆர்ஓஹெச் தான் வந்து ஆல்கஹாலுக்கு வந்து. ஓஹெச் வந்து என்னது அது? என்ன குரூப் சொன்னோம் நம்ம? alcohol group, ma'am. ஃபங்க்ஷனல் குரூப். அதுக்கு பேர் என்னப்பா? ஃபங்க்ஷனல் குரூப் என்னென்ன பார்த்தோம்? ஓஹெச், சிஹெச்ஓ, சிஓஹெச், அப்புறம் வந்து ஓ அப்படி பார்த்தோம் இல்லையா? இது ஃபங்க்ஷனல் குரூப். ஏன் ஃபங்க்ஷனல் குரூப்? இந்த குரூப் உள்ள ஆட் ஆகுன்னு அந்த காம்பவுண்ட் நல்லா ஆக்டிவாக இருக்கனால அது ஃபங்க்ஷனல் குரூப். இது வந்து ஆல்காலில் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா இதில் வந்து ஹைட்ரஜன் அயோடைட் ஃபார்முலா என்ன? HI, ma'am. ஹெச்ஐ. நான் வந்து 2 மாலிகுல வந்து ஹைட்ரஜன் அயோடைட் யூஸ் பண்றேன். இதுல வந்து அயோடின் கேஸ் வந்து வெளில போச்சு. இப்போ வந்து எப்படி மீதி என்னென்ன ரியாக்ஷன் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க. 2 ஹைட்ரஜன்ல என்ன ஆகும்? 2HR, ma'am. ம் 2HR Ma'am, அயோடின் RH. RH வெரி குட். RH அப்புறமா ஒரு ஹைட்ரஜன் என்ன ஆகும்? வெளியில வந்துரும், ma'am. வெளில எதோட சேர்ந்து வரும்? H2O, ma'am. வெரி குட். அவ்வளவுதாம்மா. ஸோ இதுதான் நம்ம வந்து ஈக்குவேஷன் நம்ம போடும்போது நீங்களே வந்து ப்ராடக்ட் கூட வந்து கொஞ்சம் இது ட்ரை பண்ணி எழுதிக்கலாம். அப்போதான் உங்களுக்கு இப்போ வரது எல்லாமே ஆர்கானிக் ஈக்குவேஷன்ஸ் இல்லையா? இது புதுசு இல்லையா? நீங்கள் எப்படியும் மனப்பாடம் பண்ணாதுக்கு பதிலாக முதல்ல நீங்கள் என்ன பண்ணுங்க, ஃபார்முலாஸ் எல்லாம் கொஞ்சம் ஃபெமிலியர் பண்ணிக்கோங்க. அது ஆட்டோமேட்டிக்காகவே வந்து உங்களுக்கு வந்துடும். அது வந்து ஆல்டிஹைடு. இது ஆல்கால்லேருந்து இதுதான் ஆல்கஹால் ஆல்டிஹைடு. ஆல்டிஹைட்னு எந்த குரூப்பு? Ma'am, CHO. ஆர்சிஹெச்ஓ இல்லையா? அதே மாதிரி இதுலயே வந்து நான் 4 ஹைட்ரஜன் அயோடைட் போடுறேன். 4 ஹைட்ரஜன் அயோடைட் போடுறேன். என்ன வரும் உங்களுக்கு? ஒன்று வந்து அயோடின் கேஸ், 2 அயோடின் கேஸ் போயிடுது. மீ 4 ஹைட்ரஜன் இருக்கு. 4 ஹைட்ரஜன் எப்படி ஸ்பிளிட் அப் பண்ணலாம்? ரெண்டு ஹைட்ரஜன் வந்து லாஸ்ட்ல எப்படி இருக்கணும்? RCH3 இல்லையா? ஒரு கார்பன் இருக்கு இல்லையா? அதுல வந்து நீங்க 2 ஹைட்ரஜன் போட்டு RCH3 பிளஸ் இதுக்கே வந்து எத்தனை இருக்கு? 2 போயிட்டோம். மீதி 2 இருக்கு இல்லையா? ஒன்று வந்து வாட்டர் மாலிகுலாம். ஸோ H2. ஆல்டிஹைட். அதே மாதிரி கீட்டோன்னா CO குரூப். CO குரூப் தான் வந்து நடுவில் இருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து டெர்மினல்ல இருக்கு. இந்த ஃபங்க்ஷனல் குரூப் எல்லாம் வந்து டெர்மினல் இருக்கு. OH CHO டெர்மினல் இருக்கு. இந்த கீட்டோன் வந்து சென்டர்ல இருக்கு. RCO பிளஸ் வந்து ஹைட்ரஜன் அயோடைட். அதே மாதிரி ஹைட்ரஜன் அயோடைட் பண்றீங்க. அதுல வந்து அதே மாதிரி 4 ஹைட்ரஜன் அயோடைட். இதுல என்ன ஆகுதுன்னா 2 அயோடின் கேஸ் போகுது. மீதி என்னவா மாறும் பாருங்க. ஒரு ஆக்சிஜனை தூக்கிட்டு வாட்டரா மாறிடுது. 2 ஹைட்ரஜன் எங்க ஆட் ஆகும்? CH2R. ஆர் டேஷ் போட்டோன்னா இது வேற ஆல்கைல் குரூப், இது வேற ஆல்கைல். இது வந்து மெத்திலா இருக்கலாம், எத்திலா இருக்கு. இது மெத்தில் ஆயிட்டு இது வந்து எத்திலா இருக்கலாம். ஸோ நான் ஆர் டேஷ் போட்டேன்னா என்ன அர்த்தம்னா இது ஒரு ஆல்கைல் குரூப், இது ஒரு ஆல்கைல் குரூப் அப்படின்ட்டு. வெறும் ரெண்டு பக்கமும் நான் ஆர்ஆர் போட்டேன்னா ரெண்டுமே வந்து ஆல்கைல் குரூப், ஒரே மாதிரியான ஆல்கைல் குரூப். ஸோ நம்ம வந்து அந்த வேர்ட்ஸ்லேருந்து அந்த டேஷ்லேருந்து நம்ம வந்து ஈஸியாக புரிஞ்சு. இப்போ RCO போட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போனா நான் இங்கே என்ன எடுத்திருக்கணும்? மெத்தில் எடுத்தணும். அதே தான் வந்து இங்கே மெத்திலாக எடுத்து. புரியுதுங்களா? டேஷ் போட்டேன்னா அது டிஃப்ரெண்ட் ஆல்கைல் குரூப் இருக்குன்ட்டு அர்த்தம். இது வந்துதாம்மா இது. ஸோ இது வந்து இது மாதிரி வந்து ஒரு காம்பவுண்ட் நம்ம வந்து அல்கேன் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அடுத்தது கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ். அப்படின்னா கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ்னா ஆசிட்க்கு என்ன சொன்னேன் நான்? COOH CH. இல்லையா?
இதில் வந்து நான் வந்து சோடியம் கார்பாக்சிலிக் ஆசிட் எடுத்துக்கிறேன். ஏன்னா சோடியம் முடியுது. அதில் சோடியம் ஹைட்ராக்சைடு போடுறேன். சோடியம் ஹைட்ராக்சைடு ஃபார்முலா என்ன? NaOH, ma'am. NaOH. நான் வந்து தேவையில்லாத ப்ராடக்ட் எடுத்துடுறேன். Na2CO3 எடுத்துடுறேன். இப்போ மீதி என்னவா இருக்கும்? Maybe RH, ma'am. வெரி குட், அவ்வளோதான். ஸோ இந்த மெத்தடில் வந்து நம்ம அப்படியே ஜஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த வந்து ஒரு கார்பன் லெஸ் வேணும்னா இது மாதிரி எடுத்துக்கலாம். கார்பன் அதிகமாக வேணும்னா எந்த மெத்தட் யூஸ் பண்ணோம்? எந்த மெத்தட் யூஸ் பண்ணுவோம்? ராட்ஸ் ரியாக்ஷன் இல்லையா? அந்த நேமிங் பாருங்க. ராட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறாரு பாருங்க. எல்லாமே இவங்கெல்லாம் வந்து இருக்கிற கார்பனே தான் யூஸ் பண்ணி வர ப்ராடக்ட்ல அந்த கார்பன் மட்டும்தான் வர மாதிரி பார்த்துட்டாங்க. ஆனால் ராட்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சுட்டு அவர் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா கார்பன் ஆட் பண்ணணும்னா நம்ம வந்து இந்த மெத்தடில் போகலாம் அப்படின்ட்டு இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காரு பாருங்க. இப்போ ஆசிட்லேயே எடுத்துக்கோங்க. RCOOH ஆசிடு, அதோட ஹைட்ரஜன் அயோடைட் ஃபார்ம்ல ஹைட்ரஜன் அயோடைட் HI, ma'am. HI. நான் வந்து 6 ஹைட்ரஜன் அயோடைடு எடுத்திருக்கேன். அப்போ உங்களுக்கு 3 அயோடின் கேஸ் போச்சு. மீதி எத்தனை இருக்கு? 6 ஹைட்ரஜன் இருக்குல்ல. 6 ஹைட்ரஜன் வந்து இப்போ எப்படி ஆட் ஆகும்? 6 லாஸ்ட் வந்து உங்களுக்கு CH3ல தான் முடியும் இல்லையா? CH2 போடக்கூடாது. லாஸ்ட் நம்மளுக்கு எப்பவுமே CH3ல முடியும். ஸோ உங்களுக்கு வந்து 3 ஹைட்ரஜன் வந்து 3 ஹைட்ரஜன் இங்கே வந்துருச்சு. மீதி இருக்கிறது வந்து வாட்டர் மாலிகுலர் ஃபார்ம் ஆச்சு. 4 ஹைட்ரஜன் இப்படி வந்திருக்கு. பேலன்ஸ் ஆச்சா பாருங்க. Ma'am, yes, ma'am. Balance H, ma'am. அடுத்தது இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். கால்ப்ஸ் சொல்லுமா? கால்ப்ஸ் எலக்ட்ராலிசிஸ். எலக்ட்ராலிசிஸ் தான் என்ன? எலக்ட்ராலிசிஸ் Ma'am, aqueous solution, நம்ம வந்து என்ன ions. பண்ணோம்? நம்ம வந்து என்ன பண்ணுவோம்? கேத்தோடு போட்டு அந்த சொல்யூஷன்ல வந்து கரண்ட்டை பாஸ் பண்ணி அந்த காம்பவுண்டை வந்து நம்ம பிரிக்கிறோம் இல்லையா? ஸோ எலக்ட்ராலிசிஸ் மெத்தடில் கூட நம்ம தயாரிக்கலாம். இதுக்கு என்ன தேவைன்னா சோடியம் சால்ட் இருக்கு இல்லையா? சோடியம் சால்ட் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட் எடுத்துக்கிட்டு கரண்ட்டை அந்த சொல்யூஷனில் எலக்ட்ராலிசிஸ் பண்ணோன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா RCOO மைனஸும் Na+ன்ட்டு கேட்டன் ஆனானா பிரிஞ்சிடும். கரண்ட் பாஸ் பண்ண அந்த காம்பவுண்ட் வந்து அயான்ஸாக மாறும். இது வந்து உங்களுக்கு ஆனோட். மைனஸ் வந்து என்னது? கேத்தோட்னா ப்ளஸ்ஸா மைனஸாமா? Plus, ma'am. ஸோ வந்து உங்களுக்கு அந்த கேத்தோடில் என்ன ஆனோடில் என்ன ஆகும்னா இந்த மைனஸ் சார்ஜ் இருக்குல்ல, ஆனோட்னா ப்ளஸ் இல்லையா? அந்த இடத்துல இருந்து எந்த அயானம் ஆகும்? போகும். RCOO மைனஸ் இல்லையா? அட்ராக்ஷன் ஆகி உங்களுக்கு என்ன ஆகும்னா RCOO டாட் அப்படின்னா என்ன? Ma'am, free radical. ஃப்ரீ ரேடிக்கல் இல்லையா? ஃப்ரீ ரேடிக்கல் எப்போவுமே வந்து அது ஆக்டிவான காம்பவுண்ட். ஸோ வந்து உடனே வந்து அது என்ன ஆகும்னா அது ஸ்ப்ளிட் ஆகி டாட் ப்ளஸ் வந்து கார்பன் டை ஆக்சைடு ஆச்சு. இந்த டாட் இதே மாதிரி நிறைய வந்திருக்கும்ல, டாட் சேர்ந்துட்டு நம்ம வந்து ஒரு அந்த இதாவது ஹையர் ஆல்கேனை நம்ம வந்து தயாரிக்கலாம். ஸோ எடுத்தது வந்து நம்ம ஒரு இப்போ இது பார்த்தீங்களா, இது வந்து எத்தில் சோடியம் அசிட்டேட்டாக இருக்கலாம். இது வந்து நம்ம என்னாச்சு இப்போ 2 எத்தில் குரூப் வந்து சேர்க்கணும். 2 கார்பன் எக்ஸ்ட்ரா சேர்ற மாதிரி இருக்குது. ஸோ நம்ம ஹையர் ஆல்கேன்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ண இந்த கால்ப்ஸ் எலக்ட்ராலிசிஸ் மெத்தடில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இப்போ நான் வந்து வில் மூவ் ஆன். இப்போ புக் எடுங்க, நீங்கள் புக்கில் வாங்க. ஸோ இதான் வந்து அதோடைய ப்ரிப்ரேஷன். ஃபஸ்ட்டு வந்து இது மாதிரி தான் நம்ம வந்து ஒவ்வொன்றும் பார்க்க போகிறோம். இது மாதிரி நான் வந்து கேட்க நீங்கள் வந்து ஃபார்முலாஸ் எல்லாம் கொஞ்சம் ஃபெமிலியர் ஆகிடுவீங்க. புரியுதுங்களா? அந்த ஃபார்முலாஸ் எல்லாம் யூஸ் பண்ண உங்களுக்கு அந்த
ஈஸி ஆகிடும் உங்களுக்கு. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக் காம்பவுண்ட், நிறைய ஈக்குவேஷன்ஸ் தான். இப்போ ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆல்கேன்ஸ் என்னென்ன படிப்போம் யூஸ்வலாக? ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் தான், அதோட பாய்லிங் பாயிண்ட்டு, மெல்ட்டிங் பாயிண்ட்டு, என்ன கலர் இருக்குது, குட் கண்டக்ட் ஆஃப் ஹீட்டா, எலக்ட்ரிசிட்டியா, அதை பற்றி தான் நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறது வந்து ஃபிசிக்கல் ஸ்டேட். இது வந்து பார்த்தா எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு சில ஆல்கேன்ஸ் வந்து கேஸாக இருக்குது, ஒரு சில ஆல்கேன்ஸ் லிக்விடாக இருக்குது, ஒரு சில ஆல்கேன்ஸ் வந்து சாலிடாக இருக்குது. ஸோ எப்படியெல்லாம் வந்து இருக்குது படிங்க பார்ப்போம் ஃபிசிக்கல் ஸ்டேட்டு. Physical state. The physical state of alkanes depends upon the intermolecular forces of attraction present between molecules, which in turn depend upon the surface area of the molecules. இப்போ As the சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி மாலிகுல்ஸ் வந்து ஸ்ட்ரெயிட் செயினுக்கு வந்து சர்ஃபேஸ் ஏரியா அதிகமாக இருக்குமா, பிரான்ச் செயினுக்கு சர்ஃபேஸ் ஏரியா அதிகமாக இருக்குமா? ஸ்ட்ரெயிட் செயின் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக செயினில் இருக்குல்ல, அது சர்ஃபேஸ், அதுக்கு சர்ஃபேஸ் ஏரியா அதிகமாக இருக்குமா, பிரான்ச் செயினுக்கு அதிகமாக இருக்குமா? branch. பாருங்க, நீங்கள் இந்த ஸ்ட்ரக்சர் பாருங்க. பிரான்ச் செயினுக்கும் இந்த ஸ்ட்ரெயிட் செயினுக்கும் எதுக்கு சர்ஃபேஸ் ஏரியா அதிகமாக இருக்கு? நியோ பென்டேனுக்கும் கம்பேர் பண்ணுங்க, என் பென்டேனுக்கும் கம்பேர் பண்ணுங்க. சர்ஃபேஸ் ஏரியானா மேலே இருக்கிற இது ஏரியா. இப்போ விரிஞ்சு இருக்கு இல்லையா, லாங் செயின் போடும்போது நீட்டாக போயினே இருக்கு இல்லையா, அப்போ அது சர்ஃபேஸ் ஏரியா அதிகமாக இருக்கும். அதே பாருங்கள், இது வந்து இவ்வளோ லாங்காக இருக்குது. பிரான்ச் செயின் ஆகும்போது பாருங்கள், அது ஸ்ட்ரக்சர் இது வந்து சைஸ் என்ன ஆகுது, அந்த லென்த்து வந்து என்ன ஆகுது, கம்மி ஆகுது இல்லையா, சர்ஃபேஸ் ஏரியாவும் கம்மி ஆகும் இல்லையா. அதான் வந்து அது எதை பொறுத்து இருக்குன்னா எல்லாமே வந்து சர்ஃபேஸ் ஏரியா பொறுத்து தான் இருக்குது. இப்போ நீங்கள் புரியுதாம்மா இது? என் பென்டென் பாருங்க, லாங்காக எவ்வளோ ஸ்பேஸ் ஆக்குப்பை பண்ணிருக்கு. அதே வந்து நியோ பென்டென் பாருங்க, பிரான்ச் ஆனது கொஞ்சம் இடத்துலயே வந்து அது வந்துருச்சு இல்லையா அந்த ஸ்ட்ரக்சரு. ஸோ அதோட எதுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து பார்க்கலாம். சொல்லுங்க, படிங்க அது. As the molecular mass of the alkanes increases, their surface area also increases, which in turn increases the intermolecular forces of attraction, and accordingly, the physical state of alkanes changes from gaseous to liquid and then to solid. The alkanes containing 1 to 4 carbon atoms are gases, whereas those containing 5 to 17 carbon atoms are liquids, and thus still higher ones are solids. In the case of isomeric alkanes, the straight chain alkanes will have maximum surface area and hence stronger intermolecular force of attraction. As the branching increases, surface area decreases. Hence, the intermolecular forces of attraction decrease. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன நம்ம மெயினாக என்ன பண்ண, இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து சர்ஃபேஸ் ஏரியா அதிகமாக இருக்கணுமா கம்மியாக இருக்கணுமா? சர்ஃபேஸ் அதிகமாக இருந்தால் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன், அந்த வேர்டு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அடுத்த டென்சிட்டி. டென்சிட்டின்னா அது மாஸ் பை வால்யூம். டென்சிட்டி வந்து எதை வச்சிருக்கு டென்சிட்டி? மாலிகுலர் மாஸ். இப்போது ஆல்கேன்ஸ் வந்து மாஸ் வந்து அதிகமாகுமா கம்மியாகுமா? மாலிகுலர் மாஸ் அதிகமாகுமா கம்மியாகுமா? அதிகமாகும். ஏன்னா நம்மளுக்கு ஒவ்வொரு டைமும் அந்த கார்பன் ஆட் ஆகிட்டே இருக்கு இல்லையா. இப்போ CH4க்கு எவ்வளோ வரும் உங்களுக்கு? அட்டாமிக் மாலிகுலர் மாஸ் CH4க்கு 12+4 எவ்வளோ வருது உங்களுக்கு? மீத்தேனுக்குமா? மாலிகுலர் மாஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க? நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் மாலிகுலர் மாஸ்? CH4னா 1 × C + 4 × ஹைட்ரஜன் இல்லையா. ஒரு கார்பனுக்கு எவ்வளோ? 16, ஹைட்ரஜனுக்கு 1, அப்போ எவ்வளோ? 16. அதே வந்து எத்தின்னு சொல்லுங்க பாப்பா. C2H6க்கு 6 + 24 30. ஸோ உங்களுக்கு என்ன, அது மாலிகுலர் மாஸ் என்ன ஆகுது, போக போக அதிகமாகும்போது டென்சிட்டி என்ன ஆகும், அதிகமாகுமா குறையுமா? அதிகமாகும். அதான் வந்து அது படிங்க பார்ப்போம். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. Density. The density of alkanes increases with the increase in molecular mass, which increases with the increase in the number of carbon atoms. All alkanes are lighter than water, that is, their density is less than 1.0 gram per centimeter cube. The maximum density in the case of alkene is 0.89 gram centimeter cube. The lower density. பாயிண்ட் அப்புறம் 89 சொல்லு, 89 சொல்லக்கூடாது. Okay. The lower density of alkanes than water is due to the absence of strong intermolecular attraction in alkanes. அடுத்தது பாய்லிங் பாயிண்ட். அதே மாதிரி பாய்லிங் பாயிண்ட் உங்களுக்கு என்ன ஆகும், அட்டாமிக் மாலிகுலர் மாஸ் இன்க்ரீஸ் ஆக ஆக பாய்லிங் பாயிண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். படிங்க அது. Boiling point. The boiling points of alkanes also increase with the increase in the molecular mass.
In straight chain alkanes, the increase in boiling point due to the increase in surface area of the molecules. Branching in a chain reduces the surface area and therefore decreases the boiling point of alkanes. Thus, in the above example, isopentane and neopentane have a lower boiling point than pentane. இது ஒரு கொஸ்டினா கேட்டிருக்காங்க. ஏன் வந்து பென்டேனுக்கு வந்து இது இருக்கு, பாய்லிங் பாயிண்ட் வந்து அதிகமா இருக்கு வென் கம்பேர்ட் டு ஐசோபென்டேன் அண்ட் நியோபென்டேன். அப்போ நீங்க என்ன சொல்லணும்னா, பிரான்ச் செயின் வந்து தட் இஸ் அ டிக்ரீஸ் இன் தி சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ டிக்ரீஸ் ஆஃப் சர்ஃபேஸ் ஏரியா வந்து வில் டிக்ரீசஸ் தி பாய்லிங் பாயிண்ட். ஏன்னா சர்ஃபேஸ் ஏரியா கம்மி ஆயிடுது இல்லையா பிரான்ச் ஆகும்போது. அப்போ அதில் லாங் செயின் இது வந்து பென்டேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாங் செயினில் இருக்கும்போது சர்ஃபேஸ் ஏரியா அதிகமாக இருக்கு. அந்த வேர்டு யூஸ் பண்ணு. சர்ஃபேஸ் ஏரியா அதிகமாக இருக்கனால பாய்லிங் பாயிண்ட் அதிகமாக இருக்கு. அடுத்தது மெல்டிங் பாயிண்ட். Melting point. Similar to the boiling points, the melting points of alkanes also increase with the increase in their molecular mass, but there is no regular variation in melting point. The melting point of alkanes depend not only upon the size and shape of the molecules, but also on the arrangement, that is the packing of the molecules in the crystal lattice. ஸோ In அதில் பேக்கிங் கூட alkanes, இப்போ எப்படி வந்து அந்த sp3 ஹைபிரிடைசேஷன் நடக்குதுன்னு சொல்லுங்க பாப்போம். sp3 ஹைபிரிடைசேஷன் என்ன அர்த்தம்? மேம் ஒரு s ஆர்பிட்டலும் 3p ஆர்பிட்டலும் இன்வால்வ் ஆயிருக்கு மேம். வெரி. இப்போ கார்பன் அட்டாமிக் நம்பர் என்ன? 12 மேம். 12 அட்டாமிக் நம்பர் 6 மேம் 6. 6 எப்படி பிரிக்கலாம்? 1s2 சொல்லுங்க. 2,4 1s2 2s2 2s2 2p2. 2. இப்போ இப்போ நம்மளுக்கு இருக்கிறது நம்ம ஆக்சுவல் ஃபார்முலால பார்க்கும்போது ஒரு 2s ஆர்பிட்டல் ஒன்று இருக்கு, 2 வந்து p ஆர்பிட்டல். இது எப்படி எழுதிங்க நீங்க? இது மாதிரி ஸ்ட்ரக்சர் போட்டு இது மாதிரி எழுதிவோம் இல்லையா? 1s2 இது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வந்து 2s2. அடுத்து பிக்கு நம்ம என்ன பண்ணோம், எப்படி போடுவோம்? பிக்கு ரெண்டு ரெண்டு எலக்ட்ரான், ரெண்டுக்கு எப்படி போடணும்? 2p2க்கு மேம் சிங்கிளா போடணும் மேம். வெரி குட், சிங்கிளா போடணும். இப்போ எப்படி வந்து உங்களுக்கு எஸ் ஆர்பிட்டல்ல ஒன்றும் பி ஆர்பிட்டல்ல 3 எப்படி இங்க இருக்கு? ஒரு பி ஆர்பிட்டல்ல இல்லையே, இதுல 2 தானே இருக்கு. எப்படி வந்து மிக்சிங் ஆயிருக்குன்னா, இங்க இருக்க எலக்ட்ரான் இருக்கு இல்லையா, இந்த எலக்ட்ரான் வந்து இங்க ஷிஃப்ட் ஆயிருக்கு. அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்னா, இப்போ வந்துச்சு பாருங்க, ஒரு எஸ், இப்போ 3p, அப்போ sp3 ஹைபிரிடைசேஷன். ஸோ எப்படி வந்து கார்பன் வந்து sp3 ஹைபிரிடைசேஷன் எப்படி வருதுன்னா இது மாதிரி தான். அப்போ கார்பனை சுற்றி எத்தனை இருக்கு பாண்டு? 4 பாண்டு இருக்கு. அப்போ sp3னானது 3 + 1 4 இல்லையா? அப்போ கார்பனை சுற்றி வந்து 4 பாண்டு இருக்கு. அப்போ இட் வில் அண்டர்கோ வந்து sp3 ஹைபிரிடைசேஷன். அதை ரீட் பண்ணுங்க. இன் ஆல்கேன் ஈச் கார்பன் ஆட்டம் இஸ். ஸோ அப்போ 4 ஆர்பிட்டல் வந்து அதுக்கு சுற்றி இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஆர்பிட்டல் பார்த்தீங்கன்னா இப்போ மீத்தேன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மீத்தேனுடைய sp3 ஆர்பிட்டலும் ஹைட்ரஜனுடைய s ஆர்பிட்டலும் மிக்ஸ் ஆகும். அது படிங்க. நெக்ஸ்ட் படிங்க. இன் ஆல்கேன்ஸ். In alkanes, each carbon atom is sp3 hybridized, which results in a bond angle of 109 degree to 8 செகண்ட்ஸ். In straight chain hydrocarbons, the carbon atoms are arranged in zigzag way in the chain. If the molecule contains an odd number of carbon atoms, then the two terminal methyl groups lie on the same side. So the interaction between the alkane molecules with odd number of carbon atoms is less than the molecule with even number of carbon atoms in which terminal methyl groups lie on the opposite sides. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்பன் 5 இருக்கு இல்லையா? 5 இருக்க கார்பன் எப்படி சொல்லியிருக்கேன்? ஆட் நம்பர் ஆஃப் கார்பன் அட்டம்ஸ் வந்து அந்த 2 டெர்மினல் இருக்கிற டெர்மினல் அந்த கடைசி லாஸ்ட்ல இருக்கிற மெத்தில் குரூப் லை ஆன் தி சேம் சைடு. அதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ஆட் நம்பர் இருக்கிற ஈவன் நம்பர் இருக்கிற இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெத்தில் குரூப் வந்து மாறி மாறி இருக்கு பாருங்க. கார்னர்ல இல்லை, ஒரு மெத்தில் குரூப் வந்து 6 இருக்கு. ஹெக்ஸன்ல பாருங்க, ஒரு மெத்தில் குரூப் மேலே போயிருக்கு, ஒரு மெத்தில் குரூப் கீழே வந்திருக்கு. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 5 கார்பன் ஆட்டமுடைய ஆட் நம்பரில் பார்த்தீங்கன்னா 2 மெத்தில் குரூப்பும் ஒரே அதே ஸ்ட்ரெயிட் லைனில் லை ஆகுது.
ஆனா இங்க பாத்தீங்கன்னா கீழே மேல இருக்கு. இங்க இது டிஃபரன்ஸ் தெரியுதா உங்களுக்கு? Yes, தெரியுதாம்மா? ma'am. ஒரு மெத்தில் குரூப் மேல இருக்கு, கீழே இன்னொன்னு குரூப் வந்து மெத்தில் குரூப் கீழே இருக்காது. அடுத்த நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அது படிங்க அப்படியே. In the above structures, we find that alkanes containing even number of carbon atoms are more symmetrical and can be more closely packed as compared with alkenes containing odd number of carbon atoms and can be more closely packed. Van der Waals force of attraction is stronger, due to which they have higher melting points. Therefore, the alkanes with odd number of carbon atoms have lower melting point than those having even number of carbon atoms. இப்போ கான்ஃபர்மேஷன்ஸ் கன்ஃபர்மேஷன்ஸ் ஆஃப் ஈத்தேன். ஸோ ஈத்தேனுடைய ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்ட்டு வந்து, ஏன்னா ஈத்தேன் 2 கார்பன் ஆட்டம் இருக்கு இல்லையா? ஸோ எப்படியெல்லாம் ஸ்ட்ரக்சர் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் மேலே இருந்து பக்கத்தில் இருந்ததுன்னா நாங்கள் உங்களுக்கு ஒன்றுக்கு ஒன்று வந்து இடிச்சுக்கோம் இல்லையா? அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுல எலக்ட்ரான் அதில் எலக்ட்ரான் வந்து ரிப்பல்ஷன் வேறு பண்ணும். ஸோ எவ்வளோ தூரம் வந்து இந்த ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குது, எப்படியெல்லாம் ஸ்ட்ரக்சர் வந்து ஈத்தேனுடைய ஸ்ட்ரக்சர் பார்த்துக்கலாம். இப்போ மீத்தேன்னா ஜென்ரல் சி போட்டு 4 பக்கம் ஹைட்ரஜன் ஆட்டம் ஆட் பண்ணலாம். இப்போ ஈத்தேன் வந்து 2 கார்பன் ஆட்டம் இருக்கு இல்லையா? அது ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருக்கும், அதான் வந்து அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் பற்றி வந்து பார்க்குறது தான் வந்து கன்ஃபர்மேஷன்ஸ் ஆஃப் வந்து ஈத்தேன். இது எப்படி பார்க்கணும், ஜாமெட்ரிக்கல் அரே அதான் நான் சொன்னேன் இல்லையா? இதெல்லாம் வந்து நம்ம 3 டைமென்ஷன் வேலேருந்து பார்க்குறது. இப்போ ஈத்தேன்னு எடுத்துக்கோங்களேன். ஈத்தேன் என்ன பண்ணியிருக்கான், கார்பனுக்கு வந்து பெரிய பெரிய ரவுண்டு கொடுத்துருக்கானா, அப்போ நடுவில் வந்து ஒரு சிக்மா பாண்ட் இருக்குது இப்படின்ட்டு லிங்க் பண்ணியிருக்கோமா, அது வந்து கார்பன் மேலே வந்து 3 ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குன்ட்டு இது மாதிரி வந்து நம்ம மாடல் வந்து காமிச்சிருக்கோம். இதுதான் வந்து கன்ஃபர்மேஷன். இதில் வந்து 2 டைப் 2 வேஸ் இருக்கு. சா ஹார்ஸ் ரெப்ரசன்டேஷன் அண்ட் நியூமேன் ப்ரொஜெக்ஷன். சா ஹார்ஸ் என்ன எப்படி சொல்றேன்னா, இது மாதிரி இருக்கும். ஒரு கார்பன் வந்து நம்மள ஃபேஸ் பண்ணியிருக்கோம், ஒரு கார்பன் வச்சு அதை சுற்றி வந்து 3 ஹைட்ரஜன் இருக்கும். இன்னொன்று கார்பன் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 2 வந்து கீழே குனிஞ்சிருக்கு, ஒன்று வந்து இந்த சைடில் போயிருக்கு. அது மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் வேல வந்து அந்த ஸ்ட்ரக்சர் வந்து காமிக்கிறேன். இது நியூமன் ப்ரொஜெக்ஷன் வந்து ரொம்ப சிம்பிளாக காமிக்கிறேன். எப்படின்னா இது மாதிரி வந்து இந்த முதல்ல இருக்குல்லையே சாஹார்ஸ் ப்ரொஜெக்ஷனில் இருக்க மாதிரி ஃபஸ்ட்டு கார்பன் வந்து அப்படியே டைரெக்டாக இது மாதிரி டாட்லேயே காமிச்சிடறாரு. டாட் போட்டு அந்த 3 பக்கமும் வந்து இது மாதிரி 3 சைட்ஸ் போட்டு அது வந்து ஃபஸ்ட்டு கார்பனோடது. பேக் சைடுக்கு வந்து என்ன பண்ணுறாரு, இன்டைரக்டாகவே இது பண்ணுறாரு. ஹைட்ரஜன் இந்த மாதிரி லெவலில் இது மாதிரி இருக்குது. ஸோ இந்த நியூமேன் ப்ரொஜெக்ஷன் சாஹார்ஸ் மெத்தடை விட இந்த நியூமேன் ப்ரொஜெக்ஷன் வந்து ரொம்ப வந்து ஈஸியாக இருக்குது. அதை வந்து இது மாதிரி இது வந்து ஸ்டாகர்ட் கன்ஃபர்மேஷன். ஸ்டாகர்ட் கன்ஃபர்மேஷனில் ஹைட்ரஜன் வந்து மேக்ஸிமமாக தூரமாக இருக்குது. ஆனால் இந்த எக்லிப்ஸ் கன்ஃபர்மேஷனில் ஒரு ஹைட்ரஜனுக்கு மேலே பேக் சைட்லேயே வந்து இன்னொன்று ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ ஜஸ்ட் நம்ம வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் எக்லிப்ஸ் கன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்ட்டு. ஸோ த ஸ்டாகர்ட் கன்ஃபர்மேஷன் இஸ் மோஸ்ட் ஸ்டேபிள். ஏன் மோஸ்ட் ஸ்டேபிள்? ஹைட்ரஜன் ஆட்டம்லாம் தூரமாக இருக்கனால இடிச்சிக்காது. அப்போ இது வந்து கொஞ்சம் நிலையாக இருக்குது. ஆனால் இந்த எக்லிப்ஸ் கன்ஃபர்மேஷனில் ஹைட்ரஜனுக்கு பேக் சைடு ஹைட்ரஜன் இருக்கனால ஒன்றுக்கு ஒன்று வந்து லீஸ்ட் ஸ்டேபிளாக இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அடுத்து இப்போ கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் வந்து ஆல்கேன்ஸ். கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எப்படியெல்லாம் வந்து கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் போகும். ஹாலஜினேஷன் அப்படின்னா என்ன? ஹாலஜினேஷன்னா ஹாலஜன் வந்து ஆட் ஆகுறது தான் வந்து ஹாலஜினேஷன். ப்ரோமினேஷன்னா ப்ரோமின் ஆட் ஆகுறது ப்ரோமினேஷன். இப்போ நீங்கள் வந்து இப்போ ரியாக்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் சொல்ல ஆரம்பிக்கிறீங்க. மீத்தேன் எடுத்துக்கிறீங்க, ஹாலஜினேஷன். மீத்தேன் ஃபார்முலா என்ன? MCH4. குளோரின் கேஸ் ஃபார்முலா என்ன? Cl2, ma'am. ஸோ நான் வந்து இந்த குளோரின் கேஸ் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் இன் விச் ஹைட்ரஜன் ஆட்டம் வந்து இது வந்து சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன்னா என்ன அர்த்தம்? சப்ஸ்டிடியூட் ஆகுறதுன்னு என்னது, அந்த அந்த இடத்துல இருக்கிற ஆட்டம் வந்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணி வேற ஆட்டம் வந்து ஆட் ஆகுறது வந்து சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன். இதில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி வந்து நம்ம ஒரு டிஃப்யூஸ் சன்லைட்டில் குளோரினோ இது பண்ண வச்சோம் ஆல்கேன்ஸ் ரியாக்ட் வித் குளோரின் இந்த ஃபாலோயிங் வே. இப்போ ஒரு டிஃப்யூஸ் சன்லைட் வந்து நம்ம எக்ஸ்போஸ் பண்ணனா இந்த காம்பவுண்ட் மேலே என்ன ஆகும்னா, டிஃப்யூஸ் சன்லைட்டில் முதல்ல என்ன ஆகும்னா மெக்கானிசம் கூட பார்ப்போம். என்ன ஆகும்னா ஒவ்வொரு ஹைட்ரஜன் ஆட்டம் வந்து ரீப்ளேஸ் ஆகுது. இப்போ ஒரு ஹைட்ரஜன் ரீப்ளேஸ் ஆகி உங்களுக்கு HCl. திருப்ப இந்த காம்பவுண்ட் என்ன பண்ணுது, திருப்ப வந்து ஒரு குளோரினோட ரியாக்ட் ஆகுது.
வில் கெட் அகெயின் வந்து CH2Cl2 plus H ஒவ்வொரு டைமும் HCl போகுது. அது வந்த காம்பவுண்ட் வந்து திருப்ப வந்து குளோரினோட ரியாக்ட் ஆகுது. ஸோ ஒவ்வொரு டைமும் வந்து உங்களுக்கு என்ன ஆகும்னா HCl ரிமூவ் ஆகுது. இங்க என்ன ஆகுது CH2 பிளஸ் வந்து Cl2 இதில் தான் அகெயின் வந்து ஒரு H ரிமூவ் ஆகி வில் கெட் வந்து CHCl3 பிளஸ் வந்து HCl. இந்த CHCl வந்து அகெயின் வந்து குளோரினோட ரியாக்ட் ஆகி யூ வில் கெட் வந்து CCl4 பிளஸ் வந்து HCl. இதுதான் வந்து ஒவ்வொரு டைமும் வந்து ஹைட்ரஜன் வந்து ஒரு ஆக்டிவான எலிமெண்ட். இதுக்கு வந்து ஈஸியாக நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியும். ஸோ இது அதுக்காக இங்கே ஹைட்ரஜன் நம்ம என்ன சொல்கிறோம், ஆக்டிவ் ஹைட்ரஜன் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஆக்டிவ் ஹைட்ரஜன் இதுதான் வந்து ஆக்சுவலாக வந்து நடக்குது ரியாக்ஷன். மீத்தேன் கேஸ் நம்ம குளோரின் கேஸோட வந்து குளோரின் கேஸ் வந்து போட்டுட்டு சன்லைட்டில் வச்சோன்னா இது என்ன பண்ண மீத்தேன் கேஸில் இருக்கிற ஒவ்வொரு ஹைட்ரஜனும் வந்து ரீப்ளேஸ் பண்ணி ஒரு ப்ராடக்டாக கொடுக்குது. அந்த ப்ராடக்ட் இப்போ வந்து செயின் மாதிரி வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கு. இதுதான் வந்து ஆக்சுவலாக நடக்கிற ரியாக்ஷன். இப்போ இன்னும் உள்ள டீப்பாக போனோன்னா எப்படி நடக்குது மெக்கானிசம், இதெல்லாம் உங்களுக்கு ஆர்கானிக்கில் வரும். மெக்கானிசம் அப்படின்ட்டு வரும். மெக்கானிசம்னா என்னென்னா எப்படி இந்த ரியாக்ஷன் நடந்திருக்கும், எது வந்து பிரேக் ஆகி எப்படி வந்திருக்கும் அப்படின்ட்டு சொன்னேன்னா ஃபர்ஸ்ட் செயின் இனிஷியேஷன் ஸ்டெப் அப்படின்னா என்னென்னா இனிஷியேட் ஆகுது, ஸ்டார்ட் ஆகுது. இப்போ Cl2 வந்து ரேடிக்கலாக கொடுக்குது. அப்போ எப்படி காமிப்பீங்க, Cl2 வந்து ரேடிக்கலாக ஃபார்ம் ஆகுது. எப்படிமா எழுதுங்க ரேடிக்கலுக்கு, குளோரினுக்கு Cl2க்கு? ஹலோ ஹலோ செயின், இது வந்து 5 மார்க் கொஸ்டின் வந்து செயின் இனிஷியேஷன் ரேடிக்கல் எப்படி காமிப்பீங்க? Ma'am, one dot. ஒன் டாட். ஸோ இந்த 2 குளோரின் இருக்குல்ல, அப்போ 2 வந்து குளோரின் டாட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து செயின் ப்ரொபகேஷன்ஸ். இதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன ஆகுதுன்னா அந்த குளோரின் கேஸ் வந்து நம்ம சன்லைட்ல காமிக்கும் போது முதல்ல வந்து ரேடிக்கல் ஆயிடுது. ரேடிக்கல் சும்மா இருக்குமா, அது உடனே என்ன பண்ணும், போய் வந்து மீத்தேன் கேஸ் போய் அட்டாக். செகண்ட் ஸ்டெப் என்ன பண்றோம்னா செயின் ப்ரொபகேஷன், அடுத்து கண்டினியூ ஆகுது. செயின் ப்ரொபகேஷன் இதுல என்ன ஆகுதுன்னா இந்த ஆக்டிவ் வந்து ஃப்ரீ ரேடிக்கல் வந்து மீத்தேன் கேஸை போய் அட்டாக் பண்ணுது. அட்டாக் பண்ணும்போது அது வந்து என்ன பண்ண, அதில் இருக்க HCl வந்து எடுத்துக்கிட்டு மீதி என்ன இருக்கும், இதில் CH3 இருக்கு. CH3 வந்து ரேடிக்கலாக மாற்று. இந்த ரேடிக்கல் சும்மா இருக்குமா, உடனே வந்து அந்த குளோரின் கேஸை போய் அட்டாக் பண்ணுது. இப்போ இந்த Cl2 அந்த டாட் சும்மா இருக்குமா, போய் வந்து மெத்தில் குரூப்பை வந்து மெத்தில் ரேடிக்கல் வந்தது இல்லையா, அந்த மெத்தில் ரேடிக்கல் இந்த குளோரின் ரேடிக்கலும் சேர்ந்து உங்களுக்கு வந்து மெத்தில் 2 பேரும் ஒரு எலக்ட்ரான் வச்சிருக்காங்களா, கொடுத்து ஷேர் பண்ணி ஒரு பாண்டை ஃபார்ம் பண்ணிக்கிறேன். 2 குளோரின் ரேடிக்கலும் என்ன சேர்ந்து என்ன ஆகும், உங்களுக்கு குளோரின் கேஸாக மாறிடும். அதே மாதிரி 2 மெத்தில் ரேடிக்கலும் வந்து சேர்ந்து ஒரு ஹையரா கார்பன் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ நம்ம எடுத்தது வந்து மீத்தேனு, நம்மளுக்கு வந்து ஒரு ஹைட்ரஜன் ஆட் பண்ணோன்னா நம்ம வந்து இது மாதிரி மெத்தடில் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். அதாவது இது வந்து செயின் டெர்மினேஷன் எண்ட் ஆகுறது. இது மாதிரி இந்த ரேடிக்கல்ஸ் எல்லாம் வந்து சேர்ந்து ஃபார்ம் ஆகுறது வந்து வி கால் இட் அஸ் வந்து செயின் டெர்மினேஷன் ஸ்டெப்பு. இங்கே வருது இல்லையா, இது வந்து செயின் டெர்மினேஷன் ஸ்டெப். டெர்மினேஷன் எண்ட் ஆகுறது. ஸோ அந்த ரேடிக்கல்ஸ் எல்லாம் வந்து குளோரின் கேஸ் ஆயிடுது. 2 ரேடிக்கல் சேர்ந்து வந்து கடைசி எண்ட். ஏன்னா ரேடிக்கல் விட்டானா அது வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் ரியாக்ஷன். ஸோ அப்போ நம்ம ஸ்டாப் பண்ணோம்னா அந்த ரேடிக்கல்ஸ் எல்லாம் என்ன பண்ணும், எல்லாத்தையும் வந்து ரியாக்ஷன் பண்ணியிருக்கிறோம். அதான் செயின் ஆகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆக்சிடேஷன் ரியாக்ஷன். இது வந்து கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் போகுது. அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா ஆக்சிடேஷன். ஆக்சிடேஷன் என்னது, அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன், ரிமூவல் ஆஃப். எப்பவுமே வந்து மீத்தேன் கேஸு நம்ம ஆக்சிஜன் ஆட் பண்ணோன்னா இட் அண்டர்கோ கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர். எல்லா ஆல்கேன்ஸும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சிடேஷன் நடக்காதாவே கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர் தான் கொடுக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா கிராக்கிங் ஆர் பைராலிசிஸ் அட் வெரி ஹை டெம்பரேச்சர்
இது வந்து பிரேக் ஆகி உங்களுக்கு ஃபார்ம் ஆகுது. பைரோலிசிஸ் என்னன்னா அட் வெரி ஹை டெம்பரேச்சர் அண்ட் இன் த ஆப்சன்ஸ் ஆஃப் ஏர் தி அல்கேன் பிரேக்ஸ் அப்பார்ட் இன்டு ஸ்மால் ஃப்ராக்மெண்ட்ஸ். அது ஸ்மால். ஸோ இது வந்து பைரோலிசிஸ் நம்ம வந்து ஹீட் பண்ணோம்னா இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் ஏர்ல என்ன ஆகும்னா உங்களுக்கு பிரேக்கேஜ் ஆகுது. ஸோ மூணு கார்பனோட இது பிரேக் ஆகி உங்களுக்கு வந்து என்னவா மாறுதுன்னா யூல் வந்து மீத்தேன் தனியா ஃபார்ம் ஆகுது. ஒரு கார்பன் பிரேக் ஆகி ஒரு ஆல்கேன் மாறுது. இன்னொன்னு வந்து டபுள் பாண்டா மாறுது. இதுக்கு பேர் என்ன வரும் சொல்லுங்க பார்ப்போம். ப்ராடக்டோட பேரு CH4 என்னம்மா காம்பவுண்டு? மேம் தூங்கிட்டீங்களா? இல்ல மேம். இன்ட்ரெஸ்டா இருக்கா? ட்ரையா இருக்கா? முடிஞ்சிச்சு முடிஞ்சு. CH4 என்னம்மா பேர் இதுக்கு? மீத்தேன் மேம். மீத்தேன் பிளஸ் எத்தீன். அவ்வளவுதான். இது வந்து உங்களுக்கு புதுசுல கொஞ்சம் பார்க்கும்போது கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும். போக போக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நான் வந்து ஆர்கானிக் தான் எடுக்கணும். 5 லெசனும் உங்களுக்கு ஆர்கானிக் தான். அப்போ நீங்கள் அந்த ஃபார்முலாஸ் எல்லாம் கொஞ்சம் ஃபெமிலியர். நான் எதுக்கு கேட்டு கேட்டு எழுதுறேன்னா அப்படியே வாயிலே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நம்ம எழுத தான் அதோடைய பேர் என்ன நம்மளுக்கு வந்து ஞாபகம். இப்போ நான் வெறும் பேர் தான் சொன்னேன். புரோமோ ஈத்தேன் அப்படின்னா டக்குன்னு நீங்களே வந்து என்ன பண்ணீங்க அந்த ஸ்ட்ரக்சர் வந்து போட தெரிஞ்சது இல்லையா? அதான் வந்து இதில் இதுதான் வந்து படிக்கிற விதம் இது. ஸோ நம்மளே இந்த இஷ்டத்துக்கு வந்து நம்ம இது பண்ண முடியாது. ஸோ ஐசோமெரைசேஷன் என்னதுன்னா ஐசோமெரைசேஷன் ஸ்ட்ரக்சர் வந்து மாத்திக்கிறது இல்லையா? அது வந்து ஐசோமெரைசேஷன். இப்போ வந்து இங்க பாருங்க. ஸோ என் பியூட்டனா இருக்குது. தன்னோட ஸ்ட்ரக்சரை வந்து மாற்றி பண்ணிக்கிறது இல்லையா? அதான் வந்து உங்களுக்கு ஐசோமெரைசேஷன். என் பியூட்டனா இருந்தது பிரான்ச் ஸ்ட்ரெயிட் செயினாக இருந்தது. அது என்ன பண்ணுச்சு பிரான்ச் செயினாக மாற்றிக்கிறது. நம்ம ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து பிரான்ச் செயினாக கன்வெர்ட் பண்ணுறது ஐசோமெரைசேஷன். இப்போ இந்த ஆல்கேன்ஸ் அவ்வளோ படித்தோம் இல்லையா? இதோட என்ன யூசஸ் இது ஆல் தான் முடிச்சிடுறேன் நான். ஆல்கேன்ஸ் ஆர் யூஸ்ட் அஸ் வந்து ஃபியூயல் கேஸு, சால்வெண்ட்டு, ட்ரை கிளீனிங் ஏஜென்ட்டு, லூப்ரிகன்ஸு அண்ட் இன் ஆயின்மெண்ட்டும். மீத்தேன் பார்த்தீங்கன்னா வந்து ப்ரோபேன் வந்து ஃபியூவலாக யூஸ் ஃபார் ரெஃப்ரிஜரண்ட் ரா மெட்டீரியல். இதுக்கு ட்ரை பண்ணி பார்ப்போம். லிஸ்ட் த 4 யூசஸ் ஆஃப் ஹைட்ரோ கார்பன். ஃபாஸ்ட்டாக சொல்லுங்க பார்ப்போம். மேம் ஃபியூயல், எல்பிஜி, ஃபியூயல், எல்பிஜி கேஸ், lubricant. சால்வெண்ட்டாக யூஸ் ஆகுது ட்ரை கிளீனிங். வாட் இஸ் கிரிக்னாட் ரியேஜென்ட்? மேம் கிரிக்னாட் ரியேஜென்ட். alkyl magnesium halide மேம். வெரி குட் வெரி குட். அதான் வந்து கிரிக்னாட் ரியேஜென்ட். வாட் இஸ் கால்ட் அன் ஆக்டிவ் ஹைட்ரஜன் இன் அ மாலிகுல்? எந்த ஹைட்ரஜன் வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியுமோ அந்த ஹைட்ரஜனை தான் நம்ம வந்து ஆக்டிவ் ஹைட்ரஜன். அது அந்த ஒரு இடத்துல இருக்குங்க ஆக்டிவ் ஹைட்ரஜன் இந்த இடத்துல சொல்லுவாங்க. எந்த ஹைட்ரஜன் வந்து நம்ம ஈஸியாக வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியுமோ அந்த ஹைட்ரஜன் தான் வந்து ஆக்டிவ். இது கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. விச் யூ கேன் வந்து ரீப்ளேஸ் ஈஸிலி வந்து வி கால் இட் அஸ் அன் வந்து ஆக்டிவ் ஹைட்ரஜன். இங்க இருக்கு. An easily replaceable hydrogen atom present in the compound is called the active hydrogen. புரியுதுங்களா? ஸோ இது மாதிரி இந்த நம்ம இன்டெக்ஸ் கொஸ்டின்ஸை கொஞ்சம் பார்த்துட்டோம்னா அதுல தான் வந்து உங்களுக்கு கொஸ்டின்ல கேட்குறான். அடுத்த கொஸ்டினுக்கு பார்த்து சொல்லுங்க. நேம் வாட் மேக் தி பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் வேரியஸ் ஹைட்ரோ கார்பன்ஸ் டிஃப்ரெண்ட்? என்னம்மா எல்லாத்துக்கும் டிஃப்ரெண்ட் பாயிண்டா வருது? பாயிலிங் பாயிண்ட் எல்லாம் மாறுது பிகாஸ் ஆஃப் தி மாலிகுலர் மாஸ் தான். நேம் டு ஆல்கேன்ஸ் விச் ஆர் கேசஸ். எதுமா கேஸா இருக்கு? மேம் மீத்தேன், ஈத்தேன். மீத்தேன் ஈத்தேன் ஃபர்ஸ்ட் ஃபோர் வந்து உங்களுக்கு என்னவா இருக்கு? Gases. கேஸஸா இருக்கு. அப்ப வந்து 5ல இருந்து 17 வரைக்கும் உங்களுக்கு அது லிக்விடா இருக்கு. இன்னும் ஹையரா இருக்கும் சாலிடா இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்றீங்கன்னா 5, 6 எது சொல்லலாம்? பென்டேன் எக்ஸேன் அது சொல்லி லிக்விடா சொல்லிடுங்க. அடுத்தது நேம் 3 ஐசோமர்ஸ் ஆஃப் பென்டேன். பென்டேன் நம்ம வந்து ஸ்ட்ரெயிட் செயின் எழுதலாம், பிரான்ச் செயின் எழுதலாம். இங்க கொடுத்துருக்காங்களா அந்த 3 ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு இல்லையா? பென்டேனுடைய 3 ஸ்ட்ரக்சர்ஸ் கொடுத்து பார்த்தோம் இல்லையா? அதான் இங்க பாருங்க. இதான் வந்து 3 ஸ்ட்ரக்சர் பென்டேனுடைய 3 ஸ்ட்ரக்சர். ஒரு இதான் 5 கார்பன் தான் நம்ம விதமா வந்து மாத்தி எழுதுறது தான் வந்து ஐசோமெரிசம். நெக்ஸ்ட் which one has higher boiling point, n butane or n pentane? எதுக்கு ஹையரா இருக்கும்? மேம் பென்டேன் மேம். வெரி குட். ஏன் பென்டேனு மேம் மாலிகுலர் மாஸ் அதிகமா இருக்கு மேம். ஹையரா இருக்கு. அப்புறமா என்ன வேற என்ன சொல்லணும்?
Then Higher branch chain இருக்கு மேம். சர்ஃபேஸ் ஏரியா சர்ஃபேஸ் ஏரியா. எதுக்கு அதிகமா இருக்கும்? செயின் என்பென்டென். அது அவன் பிரான்ச் கேட்டிருந்தா அப்போ நீங்க சொல்லலாம். ரெண்டுமே செயின் தான். அது செயின் காம்பவுண்ட் தான். இதுக்கு என்ன சொல்லணும்? என்பென்டென் வந்து ஹஸ் காட் வந்து ஹையர் மாலிகுலர் மாஸ், தென் இட் ஹஸ் காட் வந்து ஹையர் சர்ஃபேஸ் ஏரியா, அப்போ ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து அதிகமா இருக்கு அப்படின்ட்டு அந்த 3 பாயிண்ட் கொண்டு வரணும். ரைட் தி பேலன்ஸ் கெமிக்கல் ஈக்குவேஷன் ஃபார் கம்ப்ளீட் கம்பஷன் ஆஃப் ப்ரோபேன். ப்ரோபேன் தானே ஃபார்முலா என்ன ப்ரோபேனுக்கு? C3 H8 மேம். வெரி குட். C3H8. எல்லா ஆல்கேன்ஸும் கம்பஷன் நடக்குது. கம்பஷன் என்னது? பர்னிங் இன் த பிரசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். ஆக்சிஜனோட ரியாக்ட் பண்ணிச்சு என்ன கொடுக்கணும்னு சொன்னேன் நான். எல்லா ஆல்கேன்ஸும் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர். அதுக்கு பேலன்ஸ் ஈக்குவேஷன் எப்படி எழுதுவீங்க? அதான் முடிச்சுக்கிறேம்மா. பேலன்ஸ் ஈக்குவேஷன் எப்படி எழுதுவீங்க? ஃபார்முலா சொல்லுங்க பார்ப்போம். ப்ரோபேனு C3H8 plus O2 gives CO2 plus தெரியும் H2. ப்ராடக்ட். கம்பஷன் இது. அப்போ 3 கார்பன், இங்க 3 கார்பன் போட்டேன்னா இப்போ வந்து ஹைட்ரஜன் வந்து 8 இருக்கு. அதுக்காக நான் இங்க 4 போட்டேன்னா பேலன்ஸ் ஆச்சா பாருங்க. ஆக்சிஜன் எத்தனை இருக்கு? 3 2 6, ஒரு 4 10, அப்போ 5 2. இதான் பேலன்ஸ் ஈக்குவேஷன். முடிஞ்சிச்சா? Yes, ma'am. ஓகேம்மா. டுமாரோ ஆல்சோ யூ ஹேவ் கிளாஸ். லெசன் கொஞ்சம் ஃபாஸ்டிங்க்கு முன்னாடி நம்ம பார்க்கலாம். கொஞ்சம் சீக்கிரம் முடிக்கிறேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் தி கிளாஸ். Thank you, ma'am. நீங்க வந்துடுங்க. இந்த லெசன்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஃபார்முலாஸ் தான் புதுசா இருக்கு. கிளாஸ்க்கு இதாக பண்ணாதீங்க. ஓகே, தேங்க்யூ. Thank you, ma'am. ஈஸியா இருக்கா?